ரஷ்யாவின் கிழக்கு பகுதியில் 50 பேருடன் சென்ற விமானம் மாயமாகியிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். ரஷ்யாவிலிருந்து புறப்பட்ட விமானம் 50 பயணிகளுடன் சென்ற விமானம் தற்பொழுது ரஷ்யாவின் கட்டுப்பாட்டு அறையுடனான தொடர்பை இழந்திருப்பதாக ரஷ்யாவினுடைய அந்த விமான போக்குவரத்து துறை அமைச்சகம் தெரிவித்திருக்கின்றது. ரஷ்யாவினுடைய கிழக்கு பகுதியிலிருந்து இந்த விமானம் 50 பேருடன் பயணம் செய்திருக்கின்றது. பயணிகள் விமானத்துடன் அந்த கட்டுப்பாட்டு அறையினுடைய தொடர்பு துண்டிக்கப்பட்டிருப்பதாகவும் மாயமான பயணிகள் விமானத்தை தேடக்கூடிய பணிகள் நடைபெற்று வருவதாகவும் ரஷ்ய தரப்பில் தெரிவித்திருக்கின்றார்கள். இந்த விமானத்தை பொறுத்தவரை சைபீரியாவை தளமாக கொண்டிருக்கக்கூடிய அங்காரா என்ற விமான நிறுவனத்துக்கு சொந்தமான விமானம், அதாவது சைபீரியா நாட்டினுடைய அங்காரா விமானம் சீனாவினுடைய எல்லையை ஒட்டி இருக்கக்கூடிய அமூர் பிராந்தியத்தினுடைய டின்டா என்ற நகரத்தை நெருங்கும் பொழுதுதான் ரேடாரினுடைய கண்காணிப்பிலிருந்து இந்த விமானம் காணாமல் போயிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. ஏறக்குறைய 50 பயணிகள் அதில் இருந்திருக்கின்றார்கள். 5 குழந்தைகள், 6 பணியாளர்கள் உட்பட 50 பயணிகள் வரை அதில் இருந்திருக்கக்கூடும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. விமானத்தை தேடுவதற்கான அனைத்து நடைமுறைகளும் பின்பற்றப்படுகின்றன என்று ரஷ்ய தரப்பிலிருந்து கூறியிருக்கின்றார்கள். இந்த டின்டா விமான நிலையத்திலிருந்து ஒரு சில கிலோமீட்டர்களுக்கு முன்பாக அந்த பகுதியில் பறந்து சென்ற பொழுதுதான் இந்த விமானம் காணாமல் போயிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. விமானம் ரேடாரினுடைய திரைகளில் இருந்து காணாமல் போயிருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஏதேனும் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக கட்டுப்பாட்டு அறையுடனான தொடர்பை இழந்து விட்டதா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என்ற கோணத்திலும் தொடர்ந்து விசாரணைகள் நடைபெற்று வருவதாக ரஷ்ய தரப்பில் இருந்து அந்த செய்திகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. ஏற்கனவே கடந்த காலங்களில் இந்த ரஷ்யா உக்ரைன் போர் தொடங்கியது முதலே ஒரு சில விமானங்கள் இதே போன்று காணாமல் போயிருக்கின்றன. அதன் பிறகு நீண்ட தேடுதலுக்கு பிறகு அது ஒரு சில மனித காரணங்களால் போர் சூழலில் சுட்டு வீழ்த்தப்பட்டன என்பது போன்ற தகவல் எல்லாம் சொல்லப்பட்டிருந்தன. ஆனால் தற்போது காணாமல் போயிருக்கக்கூடிய இந்த விமானம் சீனாவினுடைய எல்லையை ஒட்டி இருக்கக்கூடிய டின்டா நகரத்தை அருகில் இருக்கக்கூடிய பகுதியில் வான்பரப்பில் சென்ற பொழுதுதான் ரேடார் உடனான தொடர்பை இழந்திருக்கின்றது. எனவே அதற்கான காரணம் என்ன என்பது தொடர்பாக ரஷ்ய தரப்பில் தொடர்ந்து ஆய்வு செய்து வருகின்றார்கள். மேலும் அந்த விமானத்துடனான தொடர்பை மீட்டெடுப்பதற்கான பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் ரஷ்யாவினுடைய கிழக்கு பகுதியில் மாயமாகி இருக்கக்கூடிய இந்த விமானத்திலே மொத்தமாக 5 குழந்தைகள் உட்பட 50 பயணிகள் வரை பயணம் செய்திருப்பதாக ரஷ்ய தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி ராஜகுமரன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.